வாக்கியங்கள். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்பட்டோம். இங்கே அவர் இறைவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், இறைவன் எங்களுக்கு நன்மைகளை தர வேண்டும் என்று இறைவனுடைய சமூகத்திலே விண்ணப்பிக்கிறார். ஆனால் விண்ணப்பிப்பதற்கு முன்பாக இந்த ஆசீர்வாதங்கள் எதற்காக எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தையும் சொல்லுகிறார். ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் எதற்காக எங்களுக்கு கிடைக்க வேண்டும், இந்த ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையில் எதற்காக அப்படின்ற போது முதல் வசனத்துல சொல்றாரு, பூமியிலே உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் போது நாங்கள் பூமியிலே உம்முடைய ரட்சிப்பை தெரிவிப்பவர்களாக இருப்போம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தின் திரட்சியினால் நாங்கள் பெருமை கொள்ளாமல் அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக உம்முடைய திருப்பணிகளை நாங்கள் செய்ய அர்ப்பணிப்போம். பூமி உமது ரட்சிப்பை எங்கள் ஆசீர்வாதத்தின் மூலமாக அறிந்து கொள்ளட்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதன் மூலமாக பூமி தேவனை அறிந்து கொள்ளும். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் எவ்வளவு பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று இந்த ஊரார் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவனே எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லுகிறார். அப்போ இவ்வுலகிலே இறைவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்கின்ற சொல் நாம் அநேக முறை கேட்கின்றோம். கிறிஸ்தவர்களால் தான் இந்த உலகத்திற்கே ஆசீர்வாதம் என்பதே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஏனென்றால் ஆசீர்வாதம் என்று அநேக முறை உச்சரிப்பது நமது உதடுகள் தான். ஆசீர்வாதத்திற்கான விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் நிரம்பி இருப்பது நம்முடைய நாவுகளில், நம்முடைய இருதயங்களில் தான். இந்த ஆசீர்வாதத்தை குறித்த அந்த வேர் சொல்லை எபிரேயத்துல தேடும் போது பெராக்கா அப்படின்னா ஆசீர்வாதம், அது நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். பெராக்கா அப்படின்னா ஆசீர்வாதம். இந்த பெராக்கா அப்படிங்கிற வார்த்தை எந்த சொல்லிலிருந்து தொடங்குகிறது அப்படின்னா பாரக் அப்படிங்கிற ஒரு சொல்லிலிருந்து தொடங்குகிறது. பாரக் அப்படிங்கிற ஒரு சொல் இஸ்லாமியர் முபாரக் என்று சொல்லுவாங்க இல்லையா? எல்லா அரேபிய சொற்கள் தானே ஒண்ணுக்குள்ள ஒன்னா இணைஞ்சிருக்கும். எப்படி நமக்குள்ள சமஸ்கிருதம் கலந்துருக்குதோ அது போல எபிரேயம் அங்க இருக்கிற பல மொழிகள்ல கலந்திருக்கும். பாரக் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, பாரக் என்றால் முழங்கால் படியிடுதல், முழங்கால் படியிடுதல், தன்னை தாழ்த்தி கொள்ளுதல். இறைவன் ஆசீர்வாதத்தை இந்த உலகத்திலே இறங்கி வந்து மனித வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார். இந்த ஆசீர்வாதம் பெறனா மேல இருந்து இப்படி தூக்கி போடுறது கிடையாது, இறங்கி வந்து உங்கள் கரங்களிலே தருகிறார். சரிங்களா? இறைவனே இறங்கி வந்து தந்தால்தான் அது ஆசீர்வாதம். நீங்கள் பறித்துக் கொள்வது ஆசீர்வாதங்கள். அதனாலதான் முழங்கால் படியிடுதல் அப்படிங்கிறதற்கு எதை உதாரணமாக எபிரேயர்கள் சொல்றாங்கன்னா, ஒட்டகங்களிலே பாலை நிலத்திலே பயணம் செய்வார்கள். அப்படி பாலை நிலத்திலே ஒட்டகத்திலே பயணம் செய்யும் போது அந்த மனிதன் ஒட்டகத்திலிருந்து இறங்க வேண்டும், அல்லது அவன் கொண்டு போகின்ற பொருட்கள் ஒட்டகங்களிலிருந்து இறக்கி வைக்கப்பட வேண்டும். பொருட்களை ஏற்றுவதற்கோ அல்லது நபர் ஒட்டகத்தின் மீது ஏறி அமர்வதற்கோ, பொருட்கள் இறக்கப்படுவதற்கோ, நபர் ஒட்டகங்களிலிருந்து இறங்குவதற்கோ ஒட்டகம் தன்னை முழங்கால் படியிட்டு தாழ்த்தி கொள்ளும். அதற்கு பேர் தான் பாரக். ஒட்டகம் அதில் சவாரி செய்வது இந்த மனிதன். அவன் தனக்கு தேவையான பொருட்களை ஒட்டகத்திலே ஏற்றி செல்லுகின்றான். இதிலே மனிதன் உயர்ந்தவனா, மனிதனை தூக்கி செல்லுகின்ற ஒட்டகம் உயர்ந்ததா? ஒட்டகம் உயர்ந்தது. ஏனென்றால் அது மனிதனை தூக்கி சுமக்கிறது. அப்படி தூக்கி சுமக்கின்ற ஒட்டகம் நின்று கொண்டிருந்தால் எந்த மனிதனும் அதில் ஏற முடியாது.
ஒட்டகம் தன் வளர்த்தியிலே நின்று கொண்டிருந்தால், தன்னுடைய உயரத்திலே அது நின்று கொண்டிருந்தால் எந்த மனிதனும் ஒட்டகத்திலே சவாரி செய்ய முடியாது. ஒட்டகம் முழங்கால் படியிட்டு தன்னை தாழ்த்தி கொள்வது போல இறைவன் ஆசீர்வாதம் வழங்குவதற்கு இவ்வுலகிலே இறங்கி வருகிறார். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். அவர் சொல்றார் இல்லையா, எங்களை ஆசீர்வதி. அப்போ ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இறைவன் நம்மிடம் இறங்கி வர வேண்டும். இறைவன் நம்மிடம் இறங்கி வர வேண்டும் என்றால் நம்முடைய விண்ணப்பங்கள் இறைவனுக்கு உகந்த பலியாக இருக்க வேண்டும், சுகந்த வாசனையாக இருக்க வேண்டும். அப்படி நம்முடைய விண்ணப்பங்கள் இறைவனுக்கு உகந்த பலியாக மாறும்போது இறைவன் இறங்கி வருகிறார். அப்பொழுது இறைவன் வந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். அன்புக்குரியவர்களே, இறைவன் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஏற்ற விதத்திலே நம்முடைய விண்ணப்பங்கள் அமையட்டும். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், ஏனென்றால் பூமியிலே உமது வழிகள், ஜனங்களுக்குள்ளே உமது இரட்சணியமும் செல்ல வேண்டும். உம்முடைய இரட்சணியமும் உம்முடைய வழிகளும் ஜனங்களுக்குள்ளே செல்ல நீர் என்னை ஆசீர்வதி. இந்த வார்த்தையை கேட்டால் இறைவன் இறங்குவாரா இல்லையா? என்னை ஆசீர்வதியும், என்னை பெருக பண்ணும் அப்படிங்கிறது எனக்கானதாகவே இருந்தால் ஆண்டவர் இறங்கி வர அவர் எண்ணுவார், யோசிப்பார், தாமதிப்பார். ஆனால் இந்த உலகமே ரட்சிப்பின் வழியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் போது இறைவன் உடனடியாக இறங்குவார். அப்போ ஆசீர்வாதத்தை பெறுகின்ற வழியை இந்த சங்கீதக்காரர் தெரிவிக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை தான். ஒரு வரம் கேள், ஒரு வரம் கேள், நான் உடனடியாக நிறைவேற்றுவேன் என்று ஒரு தேவதை ஒரு மனிதனை பார்த்து சொல்லுதான் ஒரு வரம். ஆனால் அம்மனிதனுக்கும் 3 தேவைகள் பிரதானமாக இருந்தது. 3 தேவைகள் இருந்த ஒரு மனிதனுக்கு, அவனுக்கு வீடு இல்லை, திருமணமாகவில்லை, அவனுடைய தாயாருக்கு கண் தெரியவில்லை. 3 தேவைகள். ஆனால் இறைவன் வழங்க விரும்பியதோ ஒரு வரம். உடனே அவன் சொன்னானா, நாங்க நல்ல ஒரு மாடி வீட்டுல என் பிள்ளையை என் தாயார் கண்ணால் பார்த்து கொஞ்சி மகிழ வேண்டும். ஒரே ஒரு ஆன்சர் தான் பண்ணான். இந்த ஒரு ஆன்சர்ல அவனுடைய எதிர்பார்ப்புகள் 3ம் நிறைவேறுகிறது. சிங்கிள் அஜெண்டா தான் கேட்கணும். அந்த சிங்கிள் அஜெண்டாவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கணுமா வேண்டாமா? இவர் அழகாக ப்ரிப்பேர் பண்ணுறார். அன்புக்குரியவர்களே, இறைவன் விரும்பும் வகையில் நீங்கள் இறைவனிடம் உங்கள் விண்ணப்பங்களை வையுங்கள். 2வதாக இந்த திருமறை பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு செய்தி, ஆராதனை. தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. நான் சொன்ன அதே வார்த்தை தான் திரும்பவும் சொல்லுகிறேன். பாரக் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு முழங்கால் படியிடுதல் அப்படின்னு இல்லையா? இந்த முழங்கால் படியிடுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் ஆண்டவரை ஸ்தோத்தரித்தல் என்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பீர்களாக அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தையும் அந்த பாரக் தான். முழங்கால் படியிட்டு ஆண்டவரை பணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு, ஆண்டவரிடத்தில் தாழ்மையா இருங்கள் என்று சொல்லப்படுவதற்கும் அதே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆறாவது, ஜனங்கள் துதிக்க வேண்டும். இறைவனை அறிந்து கொண்டவர்கள், இறைவனை தெரிந்து கொண்டவர்கள், இறைவனை வாழ்வின் இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் செய்ய வேண்டிய மறு காரியம் இறைவனை துதிக்க. ரட்சிக்கப்பட்டவனின் அடையாளம் துதி. உண்மையா இல்லையா? ரட்சிக்கப்பட்டவர்களின் அடையாளம் துதி.
துதிக்காத மனிதன் ரட்சிக்கப்பட்டவன். அப்போ உங்கள் நாவுகளிலே இறை வசனங்களும் இறை புகழ்ச்சியும் எப்பொழுதும் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய நாவுகளிலே, நம்முடைய இருதயங்களிலே இறை புகழ்ச்சி எப்பொழுதும் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் ரட்சிப்பின் அடையாளம் துதி. இது நான் எனக்கென்று ஏற்படுத்திய ஜனம், என் துதியை சொல்லி வரும் என்று திருமறை சொல்கிறது. நீங்கள் இறைவனின் ஜனம் என்றால் இறைவனை துதிக்க வேண்டும். இங்கே திருமறை சொல்லுகின்றது, தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. இந்த துதி பெருக பெருக, துதி ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அதிகரிக்க அதிகரிக்க என்ன நடக்கும்? அந்த துதியினுடைய வலிமை, துதியினுடைய வல்லமை, துதியினுடைய வெகுமதி என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, துதியினுடைய வெகுமதி என்னடா? சந்தோஷமும் கம்பீரமும். நீங்க 4வது வாக்கியத்துல பாத்தீங்கன்னா, ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து மகிழக் கடவுள். அன்புக்குரியவர்களே, இந்த துதி உங்களை சந்தோஷத்திற்கு நேராக வழிநடத்தும். துதித்த பவுல் அவர் விடுதலை பெற்றார். துதித்த ஜனம் விடுதலை பெறுகிறது. விடுதலை சந்தோஷத்தை தருகிறது. ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை இறைவன் நமக்கு வழங்க எப்பொழுதுமே ஆயத்தமாய் இருக்கிறார். அப்போ இறைவனின் ஜனங்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் துதியையும் சந்தோஷத்தையும் அணிகலன்களாக, ஆடைகளாக அவர்கள் உடுத்திக் கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்களின் அடையாளங்கள் அல்லது ரட்சிக்கப்பட்டவர்களின் அணிகலன்கள் நாவு துதி, அவருடைய உள்ளம் மகிழ்ச்சி. இந்த 2 தான். அப்போ துக்கமுகமாய் இருப்பது இறைவனுக்கு உகந்த செயல் அல்ல. துக்கமுகமாய் இருப்பது ஒரு அவிசுவாச செயல். துக்கமுகமாய் இருப்பது, நீங்கள் இந்த பூமியிலே சூரியனுக்கு கீழே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க பழகி கொள்ள வேண்டும். நமக்கு எல்லாம் மிகுந்திருந்தாலும், ஏதுமின்றி நாம் வெறுமைப்பட்டவர்களாய் இருந்தாலும், நம்முடைய நாவிலிருந்து துதியையும் நம்முடைய வாழ்விலிருந்து மகிழ்ச்சியையும் எதுவும் பிரிக்கக்கூடாது. மரணமோ ஜீவனோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை என்னை விட்டு பிரிக்கலாகாது அப்படின்ற மாதிரி துதியும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் இணைந்து இருக்க வேண்டும். அதனாலதான் இந்த சங்கீதத்துல துதிப்பார்களாக துதிப்பார்களாக, ஜனங்கள் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பார்களாக. ஆண்டவர் ஆசீர்வாதம் தருகிறார். ஆண்டவர் ஆராதனையை விரும்புகிறார். ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்தில் வைக்க வேண்டும். ஜனங்கள் எல்லோரும் ஆண்டவரை துதித்து மகிழத்தக்கதாக இந்த ஜனங்கள் ஆண்டவரை சேவிக்க வேண்டும். அந்த ரட்சிப்பின் அன்பிலே எப்பொழுதும் திளைத்திருக்க வேண்டும். ஆண்டவரால் நடத்தப்பட வேண்டும். ஆண்டவரால் நியாயத்திற்கு நேராக நடத்தப்பட வேண்டும். இதெல்லாம் இந்த திருமறையின் வாக்கியங்கள் சொல்லும். தேவனால் நடத்தப்பட்டு தேவனுடைய இந்த அன்பின் ஆசீர்வாதங்களை அவர்கள் அணிகலன்களாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். நிறைவாக 6-7 வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, பூமி தன் பலனை தரும். இங்க பாருங்க, அடுத்து நிறைவா அவர் சொல்லும் போது பூமி தன் பலனை தரும். பூமி தன் பலனை தரும். இந்த பாரக் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தத்தையும் நான் சொல்லிடுறேன். 3 அர்த்தங்களும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1, பாரக் முழங்கால் படியிடுதல். இறைவன் தன்னை தாழ்த்தி ஒரு ஒட்டகத்தை போல குனிந்து முழங்கால் படியிட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார். 2வது, பாரக் முழங்கால் படியிட்டு இறைவனை ஆராதியுங்கள், பணிந்து கொள்ளுங்கள். 3வது, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே, பூமி தன் பலனை தரும். பாரக் என்றால் நீர் ஊற்று அப்படின்னு. நீர் ஊற்று.
வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் நீரூற்றை கண்டு அவர்கள் மகிழ்ந்தார்கள் அல்லவா. பாரக் என்றால் நீரூற்று என்று பொருள் இருக்கிறது. வறட்சியான இடங்களிலே இருக்கின்ற நீரோடையாக அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அது இறைவன் காண்பிக்கும் போதுதான் நமக்கு தெரியும். இறைவன் காண்பிக்காத வரை அந்த நீரூற்றை நம் கண்கள் காணாது. பூமி தன் பலனை தர வேண்டும் என்றால் இறைவன் இந்த பூமியை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதன் அடையாளம். பூமி தன் பலனை தரும். ஏனென்றால் இறைவனின் ஆசீர்வாதம் இந்த பூமியை நனைத்து விட்டது. இறைவனின் ஆசீர்வாதம் எங்கள் கரங்களின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து விட்டது. எனவே இனி அறுவடையின் காலம், டைம் டு ஹார்வெஸ்ட். விதைப்பின் காலம் முடிஞ்சிருச்சு. உங்களுடைய ஜபங்களை நீங்கள் விதைத்திருப்பீர்கள். இந்த விதைப்பின் காலங்கள் முடிந்து விட்டது. இப்பொழுது அறுவடையின் காலம். பூமி தன் பலனை தரும். இந்த சங்கீதக்காரன் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். பூமி தன் பலனை தரும். நாம் ஜெபித்திருக்கிறோம். இறைவன் சமூகத்திலே அநேக காரியங்களை முறையிட்டு இருக்கிறோம். பலன்கள் இன்றி போகாது. கிரியை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று இறைவன் ஒருபோதும் உங்கள் கிரியைகளை இகழ்ந்து போடுபவர் அல்ல. உன் கிரியைக்கு தக்க பலன் வருகிறது. எனவே உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. சமாதானத்தோடு பூமி தன் பலனை இறைவன் சொல்லுகின்ற ஒரு அழகான வாக்கியம். பூமி தன் பலனை தரும். இந்த சங்கீதக்காரன் நம்பிக்கையோடு அறிக்கை செய்கிறார். இது அறுவடையின் காலம். இது இறைவனது நன்மையை சுதந்திரிக்கும் நேரம். பூமி தன் பலனை தரும். இந்த பலனை தந்த பூமி இறைவனே எங்களை ஆசீர்வதித்தார் என்பதின் சாட்சி. தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். அவர் சொல்றாரு, பூமி தன் பலனை தரும். ஆனால் கட்டளை பிறந்தது இறைவனின் வாயிலிருந்து. இந்த நன்மை இறைவனால் எங்களுக்கு கையளிக்கப்படுகிறது. நம்ம எல்லாருமே பெறுகிறவர்கள் தான், இல்லையா? நம்ம எல்லாருமே ஜஸ்ட் ரிசீவர்ஸ், பெறுகிறவர்கள். ஆண்டவர் உங்களை நன்மை பெறுகிறவர்களாக நிச்சயமாக வைத்திருப்பார். இந்த திருமறை பகுதி நிறைவு வசனம் சொல்லுகின்றது, தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எங்கும் அவருக்கு பயந்திருக்கும். அவருக்கு பயந்திருக்கும்னா பயப்படுவாங்க, அந்த அர்த்தத்தில் அங்க சொல்லலை. அவரை அண்டிக் கொள்வோம். அவரே எங்கள் ரட்சகர். அவரே எங்களுக்கு போதுமானவர். இவரின்றி எங்களுக்கு வேறு யாரும் இல்லை. இவர் ஒருவரே போதும் என்று அவரையே இந்த பூமி முழுவதும், பூச்சக்கரம் முழுவதும் அவரையே ஏற்றுக்கொள்ளும். அவரை மாத்திரமே சேவிக்கும். அப்படி ஒரு நிலை. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வந்து இந்த பூமியை நனைத்தால் இந்த பூமி முழுவதும் இறைவனுக்கு சொந்தமாகும். அப்போ ஆண்டவற்றை நீங்க கேளுங்க, இறைவனை எங்களை ஆசீர்வதியும். ஏனென்றால் இந்த பூமியிலே உமது ஆசீர்வாதம் அநேகரை சென்றடைய வேண்டும் என்றால் நாங்கள் கருவிகளாக இருக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம்தான், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆசீர்வாதங்கள் நமக்கு மாத்திரமே பிரத்யேகப்படுத்திக் கொள்வதற்கு அல்ல. ஆசீர்வாதங்கள் இந்த பூமியையே இறைவனுக்கு நேராக சுமந்திருக்கிறது. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.